அனைவருக்கும் இனிய நல் வணக்கங்கள். இன்று சந்திரன் காலை 8:13க்கு மிதுனம் ராசியிலிருந்து கடகம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அதேபோல் பகல் 1:37க்கு புனர்பூசம் நட்சத்திரத்திலிருந்து பூசம் நட்சத்திரத்திற்கு மாறுகிறார். எனவே இன்று 2 ராசியில் 2 நட்சத்திரங்களில் சந்திரன் சஞ்சாரம் போது யோக பலன்களும் கூடுதலாக ஏற்படுகிறது. பொதுவாக இன்று கிரக நிலைகள் மேஷத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன், புதன், சந்திரன் 8:13 வரை, 8:13க்கு பிறகு கடகத்தில் சந்திரன், சுக்கிரன், குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இந்த வரிசையில் இன்றைய யோகங்கள் என்னென்று ஆராய்ந்தால், மிதுனத்தில் சூரியன் புதன் சிறப்பாக அமைந்து புதன் ஆட்சி பலத்தில் இருக்கும்போது புதாத்தி யோகம் மற்றும் கடகத்தில் உள்ள 3 சுபர்களை செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்த்து பிருகுமங்கள யோகம், சந்திரமங்கள யோகம், குருமங்கள யோகம், குருச்சந்திர யோகம் போன்ற பல்வேறு யோகங்கள் ஏற்படுகிறது. அந்த ரீதியில் இன்று 12 ராசிகளுக்கும் பார்ப்போம். மேஷம் ராசிக்கு சந்திரன் 3, 4ஆம் வீடுகளில் சஞ்சாரம் செய்கிறார். எனவே உங்களுக்கு காலை 8:13 வரை முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகளும் ஆதாயங்களும் அனுகூலம் சிறப்பாக இருக்கும். புதாத்தி யோகத்தால் ஆடை ஆபரண சேர்க்கையும் தொழில் மேன்மையும் பாக்கியங்கள் அனைத்தும் சிறப்பாக கிடைக்கும். மேலும் உங்களுக்கு 4ஆம் வீட்டில் குரு சஞ்சாரம் சந்திரன் சஞ்சாரம் செய்யும்போது குருச்சந்திர யோகம், சந்திரமங்கள யோகம், பிருகுமங்கள யோகம் போன்ற மங்களகரமான யோகங்களால் அனைத்து மங்களகரமான காரிய முயற்சிகளிலும் உங்களுக்கு அனுகூலம் இருக்கும். வீடு, வாகனம், சுகபோக வசதி வாய்ப்புகள், நிலப்புல யோகங்கள் கூடுதலான அனுகூலம் ஆதாயம் தரும். தாய் வர்க்க உறவுகளிலும் ஆதரவும் ஆதாயங்களும் சிறப்பாக இருக்கும். மேலும் கல்வி பயிலும் மாணவ மாணவர்களுக்கும் ஏற்றமான நாளாகவும் இருக்கும். எந்த வழியிலும் உங்களுக்கு 3-6க்குரிய புதன் 3இல் சஞ்சாரம் செய்யும் போதும் குரு பார்வை 8, 10, 12ஆம் நாளுக்கு வரும்போதும் வெளிநாடு, வெளியிடம், லாட்ரி, ஜாக்பாட், பங்கு சந்தை யோக வணிகங்கள் மூலம் தன வரவுகள் சிறப்பாக இருக்கும். ரிஷபம் ராசிக்கு இன்று சந்திரன் 2, 3ஆம் வீடுகளில் சஞ்சாரம் செய்கிறார். எனவே காலை 8:13 வரை உங்களுக்கு தன யோகம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், சுப காரிய முயற்சிகள் வெற்றி தரும். மேலும் உங்களுக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சாரம் செய்து முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றிகள் தரும் நாளாக இருக்கும். முக்கியமாக 3 சுபர்கள், ராசிநாதனும் 3இல் இருக்கிறார். சுபர்கள் 3 பேர் இருக்கும்போது அனைத்து காரிய முயற்சிகளிலும் வெற்றிகள் ஏற்படும். வெற்றி இது மூலம் புகழ், தன யோகமும் சிறப்பாக இருக்கும். எனவே உங்களுக்கு அனைத்து விதமான காரிய வெற்றிகளும் ஆடை ஆபரண சேர்க்கைகளும் அடிமை, தைரிய வீரிய மேன்மையால் கூடுதலான அனுகூலமும் ஆதாயங்களும் பெறுவீர்கள். மேலும் உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளின் ஆதரவும் சிறப்பாக இருக்கும். 11இல் சனி லாபங்களையும் எதிர்பாரா தன யோகங்கள், லாட்ரி, ஜாக்பாட், பங்கு சந்தை யோக வணிகங்கள் வழியிலும் தன வரவை கொடுத்து கொண்டிருக்கிறார். மிதுனம் ராசிக்கு இன்று சந்திரன் ராசியிலும் 2ஆம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்து சுப யோகங்களை சிறப்பாக தந்து கொண்டிருக்கிறார். ராசியில் ராசிநாதன் புதாத்திய யோகத்தில் இருக்கிறார். என தொழில் வகை மேன்மைகள் அனைத்திலுமே சிறப்பாக பெறுவீர்கள். எந்த துறையில் இருந்தாலும் ஒரு உயர்தர அந்தஸ்து, ஒரு லாபங்கள், உயர்வுகளையும் பெறுவீர்கள். மேலும் உங்களுக்கு திருமணம், நண்பர்கள், கூட்டாளி வகையில் அனுகூலமும் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையும் கூடுதலான ஒரு அனுகூலம் ஆதாயங்களும் ஏற்படும். குடும்பத்தில் சுப காரிய நிகழ்வு அனைத்தும் இனிதே நிறைவேறும். முக்கியமாக எல்லா வழி முயற்சிகளிலுமே உங்களுக்கு தன வரவுகளும் தன யோகமும் சிறப்பாக இருக்கும். பதவி, பட்டங்கள், பரிசுகள், தொழில், வேலை, வியாபாரம் ரீதியான அனைத்து வித முயற்சிகளிலும் உங்களுக்கு தன வரவுகள் சிறப்பாக இருக்கும். அதேபோல் குரு 6, 8, 10ஆம் வீடுகளை பார்க்கும்போது எதிர்பாராத தன வரவுகள், லாட்ரி, ஜாக்பாட், பங்கு சந்தை யோக வணிகங்கள் வழிகளிலும் உங்களுக்கு தன வரவுகள் சிறப்பாக இருக்கும். எனவே இந்த நாள் உங்களுக்கு சுப காரிய நிகழ்வுகள் மேன்மையும் தன வரவுகளும் சிறப்பாக இருக்கும். கடகம் ராசிக்கு இன்று சந்திரன் 12, 15 ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். எனவே உங்களுக்கு எந்த வகையிலுமே சுப செலவுகள், சுப காரியங்கள் நிகழ்வுகள் மூலம் ஏற்பட்டு உங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சியும் தரும் நாளாக இருக்கிறது. ராசியில் 3 சுபர்கள் இருப்பது மிக அபூர்வமான அமைப்பாகும். எனவே இந்த அமைப்புகள் ரீதியாக உங்களுக்கு அனைத்து முயற்சிகளிலும் தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சியும் செயல்பட்டு காரிய வெற்றிகள் பெறுவீர்கள். சுப காரிய நிகழ்வு இனிதே நிறைவேறும். திருமண வாழ்க்கையில், திருமண முயற்சியில் அனுகூலம் ஏற்படும். நண்பர்கள், கூட்டாளி வகையில் கூடுதலான அனுகூலம் ஆதாயம் பெறுவீர்கள்.
எந்த வகையிலும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் ஏற்படும். வாக்கில் மட்டும் கவனம் தேவை. மற்றபடி உங்களுக்கு சுகபோக வசதி விருத்திகளும் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட வழிகள் பதவி பட்டங்கள் பரிசுகள் தொழில் வகை மேன்மைகள் என்று சுப அதிர்ஷ்ட வழிகளும் உங்களுக்கு யோகம் தரும். எதிர்பாராத தன யோகங்கள் லாட்டரி ஜாக்பாட் பங்கு சந்தை வழிகளிலும் தன வரவுகள் இருக்கும். சிம்மம் ராசிக்கு இன்று சந்திரன் 12, 11ஆம் வீடுகளில் சஞ்சாரம் செய்கிறார். 11இல் காலை 8:13 வரை சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் தன லாபங்கள் சிறப்பாக இருக்கும். எனவே முக்கியமான தன முயற்சிகள் காலையில் செய்வது சிறப்பாகும். 8:13க்கு பிறகு விரயஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்தாலும் சுப விரயங்கள் அதிகம் ஏற்படும். 3 சுபர்கள் 12இல் இருக்கும்போது வெளிநாடு யோகம் வெளியிட யோகங்கள் சிறப்பாக இருக்கும். வெளிநாடுகள் வசிப்பவர்களுக்கும் கூடுதலான அனுகூலம் யோகம் தரும். மேலும் குருவின் பார்வை உங்களுக்கு 4, 6, 8ஆம் வீடுகளை பார்ப்பதால் எதிர்பாராத தன யோகங்கள் லாட்டரி ஜாக்பாட் பங்கு சந்தை வெளிநாடு வெளியிட வகையில் உங்களுக்கு தன வரவுகள் சிறப்பாக இருக்கும். எந்த வகையிலும் சுகபோக விருத்திகளும் சுப செலவுகள் கூடும் நாளாகவும் அனைத்து வகை சுப காரியங்கள் இனிதே நிறைவேறும் நாளாகவும் இன்று இருப்பதால் நீங்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சிறப்பாக கிடைக்கும் நாளாகும். கன்னி ராசிக்கு இன்று சந்திரன் 10, 11ஆம் வீடுகளில் சிறப்பான சந்திராபலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். மேலும் உங்கள் ராசிநாதனும் 10இல் புதாத்தி யோகத்தில் யோகம் தந்து கொண்டிருக்கிறார். எனவே உங்களுக்கு தொழில் வகையில் ஏற்றங்கள் ஏற்படும். லாபஸ்தானத்தில் குரு பலம் இருக்கிறது. எனவே தொழில் வகை மேன்மைகள் உயர்வுகள் பதவி பட்டங்கள் பரிசுகள் பாராட்டுகள் என்று அதிகார பதவிகள் அனைத்தும் கிடைக்கும் நாளாகவும் இருக்கும். எனவே இந்த நாள் முதல் உங்களுக்கு இந்த நாளிலேயே அனைத்தும் கிடைக்காவிட்டாலும் இந்த நாள் முதல் உங்களுக்கு அனைத்து வித தொழில் லாபங்கள் மற்றும் தன சம்பாத்திய வகை முயற்சிகளில் இன்று முதல் ஒரு 30 நாட்களுக்கு மேல் உங்களுக்கு கூடுதலான யோகங்களும் அனுகூலங்களும் சிறப்பாக கிடைக்கும் நாளாகும். எந்த வகையிலும் உங்களுக்கு குரு பலம் இருந்து கொண்டிருப்பதால் குடும்பஸ்தானத்தில் உரிய சுக்கிரனும் பாக்கியாதிபதி சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுக்கு அனைத்து விதமான தொழில் முயற்சிகளிலும் லாபங்கள் ஏற்படும். துலாம் ராசிக்கு இன்று சந்திரன் 9, 10ஆம் வீடுகளில் சஞ்சாரம் செய்வது மிகச் சிறப்பாகும். எனவே அனைத்து விதமான பாக்கியங்களும் சிறப்பாக கிடைக்கும். மேலும் தொழில் வகை லாபங்களும் தொழில் வகை மேன்மைகளும் சம்பாத்திய வகை உயர்வுகளும் அதிகார பதவிகளும் அரச யோகங்களும் சிறப்பாக கிடைக்கும் நாளாக இருக்கிறது. கடகம் ராசியில் சந்திரன் ஆட்சி பலத்தில் சஞ்சரிக்கும் காலங்களில் அனைத்து விதமான அரசியல் வகையில் உங்களுக்கு அனுகூலம் கூடுதலாக கிடைக்கும். எந்த வகையிலுமே உங்களுக்கு யோகங்களும் சுபங்களும் பாக்கியங்களும் சிறப்பாக கிடைக்கும் நாளாகும். தனஸ்தானத்தில் குரு பார்வை இருக்கும்போது உங்களுக்கு தன வரவுகள் மூலம் தன சேர்க்கையும் சிறப்பாக இருக்கும். அதேபோல் உங்களுக்கு 6ஆம் வீட்டிலுள்ள சனியை குரு பார்க்கும்போது எதிர்பாராத தன யோகங்கள் லாட்டரி ஜாக்பாட் பங்கு சந்தை யோக வணிகங்கள் வழிகளிலும் தன வரவுகள் சிறப்பாக இருக்கும். எந்த வகையிலுமே உங்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் இனிதே நிறைவேறி விரும்பிய செல்வத்தையும் அடைய முடியும். விருச்சிகம் ராசிக்கு இன்று சந்திரன் காலை 8:13 வரை சந்திராஷ்டம நேரமாக இருக்கிறது. எனவே 8:13க்கு பிறகு அனைத்து காரிய முயற்சிகளிலும் நீங்கள் அதிர்ஷ்டங்களும் பாக்கியங்களும் பெறுவீர்கள். 3 சுபர்கள் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற போது உங்களுக்கு பாக்கியங்கள் அனைத்தும் சிறப்பாக இன்று முதல் கிடைக்க ஆரம்பிக்கும். எனவே நீங்கள் திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் செல்வ பாக்கியம் சுகபோக பாக்கியம் போன்ற அனைத்து வித பாக்கியங்களும் இன்று முதல் உங்களுக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கும் காலமாகியால் பாக்கியத்தில் குரு பலமும் இருந்து கொண்டு அனைத்து பாக்கியங்களையும் கிடைத்து பெற்று உங்கள் ராசியும் 5ஆம் வீட்டையும் பார்த்து அதிர்ஷ்ட வழிகளிலும் உங்களுக்கு யோகங்கள் கிடைத்து கொண்டிருக்கிறது. எனவே புத்திர வகை மேன்மை தந்தை வழி மேன்மை தந்தை வழி புத்திர வழி உறவுகள் மூலம் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயங்களும் சிறப்பாக இருக்கும். மேலும் அதிர்ஷ்ட வழியில் பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகளும் தன வரவுகளும் சிறப்பாக இருக்கும். எந்த வகையிலுமே உங்களுக்கு 8இல் சூரியன் புதன் புதாத்தி யோகத்தில் இருக்கும்போது நீங்கள் யோகங்கள் அதிகம் பெறுவீர்கள். தனுசு ராசிக்கு இன்று சந்திரன் 7, 8ஆம் வீடுகளில் சஞ்சாரம் செய்கிறார். காலை 8:13 வரை நீங்கள் சுபகாரிய முயற்சிகளை செய்யலாம். அதன் பின் 8இல் சந்திரன் மறைந்து சுப சந்திராஷ்டம நாளாக இருக்கிறது. எனவே எதிர்பாராத தனவரவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படும். எந்த வகையிலும் நீங்கள் நிதானமுடனும் கவனமுடனும் திட்டமிட்டும் செயல்படுவது சிறப்பாகும். 8இல் 3 சுபர்கள் இருக்கும்போது வெளிநாடு வெளியிடங்களில் வசிப்பவர்களுக்கு கூடுதலான யோகங்கள் தரும்.
ஏனென்றால் குரு உங்களுக்கு 12 2ஆம் வீட்டையும் பார்க்கிறார். 8இல் 3 சுபர்கள் இருக்கிறார்கள். எந்த வகையிலும் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்புகளை குரு பார்வை நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறது. எனவே அனைத்து வகை முயற்சிகளிலும் அனுகூலம் பெறுவீர்கள். முக்கியமாக குடும்பஸ்தானத்தை பார்த்து தனஸ்தானத்தை தனக்காரகன் குருவும் சுக்கிரனும் சந்திரனும் பார்க்கும்போது குடும்பத்தில் தன வரவுகள் தனச்சேர்க்கை சிறப்பாக இருக்கும். மகரம் ராசிக்கு இன்று சந்திரன் 6, 7ஆம் வீடுகளில் சந்திராபலம் உள்ள ராசிகளில் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு கூடுதலான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் அனுகூலங்களும் சிறப்பாக இருக்கும். முக்கியமாக 6இல் சஞ்சாரம் செய்யும் போதும் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் தன வரவு, லாட்ரி, ஜாக்பாட், பங்கு சந்தை, யோக வணிகங்கள் வழியிலும் தன வரவுகள் ஏற்படும். கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். 7இல் குரு சந்திரன் சுக்கிரன் சஞ்சாரம் செய்யும் போது சுப காரிய முயற்சியில் முக்கியமாக திருமண முயற்சிகள் இந்த வருடத்தில் உறுதியாக நிறைவேற ஆரம்பிக்கும் நாள் இந்த நாளாக இருக்கும். எந்த வகை தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளும் தீர்வுக்கு வரும். மேலும் கூட்டு தொழில் செய்வர்களுக்கு கூடுதலான லாபங்களும் யோகங்களும் இந்த நாள் முதல் கிடைக்க ஆரம்பிக்கும். எனவே மகரம் ராசிக்கு ராசியை 3 சுபர்கள் பார்க்கும் சுப நாளாகியால் இன்று அனைத்து காரிய முயற்சிகளிலுமே அனுகூலம் பெறுவீர்கள். தன யோகம் சிறப்பாக இருக்கும். கும்பம் ராசிக்கு இன்று சந்திரன் 5, 6ஆம் வீடுகளில் சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக 8, 13க்கு பிறகு 6இல் சந்திரன் சஞ்சாரம் செய்யும்போது அனைத்து வகை முயற்சிகளிலும் வெற்றிகள் பெறுவீர்கள் என்றால் 6ஆம் வீடு வெற்றி ஸ்தானம். மேலும் கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனைகள் கட்டுக்குள் அடங்கி நிவர்த்தியாகும் அமைப்புகளும் ஏற்படும். புத்திர வகை மேன்மைகளும் புத்திர வகை தொழில் மேன்மையும் முயற்சிகள் வேலை வியாபாரம் ரீதியான முயற்சிகள் அனுகூலமும் உங்களுக்கும் புத்திரர்களுக்கும் சிறப்பாக இருக்கும். எனவே உங்களுக்கு சுப காரிய நிகழ்வுகள் சிறப்பாக இருக்கும் நாளாக இருப்பதால் உங்களுக்கு அனைத்து சுப செலவுகளும் இன்று ஏற்படும் நாளாக இருக்கிறது. முக்கியமாக உங்களுக்கு தொழில் ரீதியிலும் வெளிநாடு வெளியிடம் வகையிலும் உங்களுக்கு லாட்ரி, ஜாக்பாட், யோக வணிகங்கள் வழியிலும் தன வரவுகள் சிறப்பாக இருக்கும். எந்த வகையிலும் சுப செலவுகளும் கூடும் நாளாக இருக்கும். ராசிநாதனுக்கு சனி பார்வை விடுவதால் கூடுதலான நன்மையும் யோகங்களும் இன்று முதல் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் நாளாக இருக்கிறது. மீனம் ராசிக்கு இன்று சந்திரன் 4, 5ஆம் வீடுகளில் சஞ்சாரம் செய்கிறார். சந்திராபலம் இல்லாவிட்டாலும் கூடுதலான யோகங்களும் சுப தொடர்புகளும் ஏற்படுவதால் உங்கள் ராசி குருவின் பார்வை பெற்று சனியின் பாதிப்புகள் நிவர்த்தி செய்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு இதுவரை ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் நிவர்த்தியாகும் காலமாக இருக்கும். இந்த நாள் முதல் உங்களுக்கு சுகபோக வசதிகள் விருத்தியும் மனதுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் தரும் சம்பவங்கள் அதிகமாக நடக்க தொடங்கும் காலமாகவும் இருக்கும். எந்த வகையிலும் புத்திரிகளினுடைய சுப காரிய நிகழ்வுகள் இனிதே நிறைவேறும். மேலும் பதவிகள், பட்டங்கள், பரிசுகள், பாராட்டுகள் சிறப்பாக இன்று முதல் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எனவே உங்களுக்கு அதிர்ஷ்ட வழிகளிலும் அனைத்து காரியங்களிலும் அனுகூலம் பெறுவீர்கள். குருவின் பார்வை 9 ராசிக்கு படும்போது அதிர்ஷ்டங்கள் அனைத்தும் கிடைக்கும். புத்திர வகை மேன்மைகளும் பூர்வீக வகை மேன்மைகளும் தந்தை வர்க்க உறவுகள் அனுகூலமும் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய சுய கௌரவம், அந்தஸ்து, மதிப்பும் கூடும் நாளாக இருக்கும். இன்று சுப சந்திராபலம் உள்ள ராசிகள் காலை 8:13 வரை மேஷம், மிதுனம், சிம்மம், கன்னி, தனுசு, மகரம் ராசிகளும் காலை 8:13க்கு பிறகு ரிஷபம், கடகம், கன்னி, துலாம், மகரம், கும்பம் ராசிகளும் சந்திராபலம் பெறுகிறது. எனவே இந்த ராசிக்காரர்கள் இன்று சுப காரியங்கள், முக்கியமான காரியங்கள், புதிய காரியங்களை செய்தால் அனுகூலம் ஆதாயம் பெறுவீர்கள். இன்று தாராபலம் ஏற்படும் நட்சத்திரக்காரர்கள் பகல் 1:37 வரை பூசம், மனுஷம், உத்திரட்டாதி, கேட்டை, ரேவதி, பரணி, பூரம், பூராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திரக்காரர்களும் காலை பகல் 1:37க்கு பிறகு ஆயில்யம், கேட்டை, ரேவதி, அஸ்வினி, மகம், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம், புனர்பூசம், விசாகம், போர்ட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சுப காரியங்கள், முக்கியமான காரியங்கள், புதிய காரியங்களை செய்தால் இன்று தாராபலம் ரீதியில் அனுகூலம் ஆதாயங்களும் சிறப்பாக பெறுவீர்கள். யோகங்களும் சிலருக்கு ஏற்படும். இன்று சந்திராபலமும் தாராபலமும் பெறும் ராசி நட்சத்திரக்காரர்கள் 3 நிலைகளில் பார்ப்போம். காலை 8:13 வரை மேஷம் ராசி பரணி, மிதுனம் ராசி திருவாதிரை, சிம்மம் ராசி பூரம், கன்னி ராசி அஸ்தம், தனுசு ராசி பூராடம், மகரம் ராசி திருவோணம் ராசி நட்சத்திரக்காரர்களும் காலை 8:13 டு பகல் 1:37 வரை. ரிஷபம் ராசி ரோகிணி, கடகம் ராசி பூசம், ஆயில்யம், கன்னி ராசி
ஹஸ்தம், துலாம் ராசி சுவாதி, மகரம் ராசி திருவோணம், கும்பம் ராசி சதயம் ராசி நட்சத்திரக்காரர்களும் பகல் 1:37க்கு பிறகு ரிஷபம் ராசி கிருத்திகை, மிருகசீரிஷம், கடகம் ராசி புனர்பூசம், ஆயில்யம், கன்னி ராசி உத்திரம், சித்திரை, துலாம் ராசி சித்திரை, விசாகம், மகரம் ராசி உத்திராடம், அவிட்டம், கும்பம் ராசி அவிட்டம், போர்ட்டாதி ராசி நட்சத்திரக்காரர்கள் இன்று அதிகமான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் அனுகூலமும் லாபங்களும் பெறும் நாளாக இருக்கும். எந்த வழியிலும் உங்களுக்கு தன வரவுகளும் தன சேர்க்கையும் சிறப்பாக இருந்து மதிப்பும் மரியாதையும் கூடும்.